ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. நம் சமய மையங்களில் பயிலும் மாணாக்கர்களுக்காக பிரத்யேகமாக ஆண்டாள் தரும் பரிசு என்று திருப்பாவை ஒப்புவித்தல் போட்டி அறிவிக்கப்பட்டு பயிற்றுவிக்கப்பட்டு 2 கட்டங்களாக போட்டி நடத்தப்பட்டது. திருப்பாவை திருவிழா கோலாகலமாக ஜனவரி 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையன்று பாளையங்கோட்டை PPL கல்யாண மண்டபத்தில் நடைபெற்றது. ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. கிஞ்சித்காரம் தர்ம சம்ஸ்தாபனம் நடத்தும் திருப்பாவை திருவிழா. நீங்கள் 2018 அங்கங்கே கிராமத்தில் பிரச்சாரங்கள் நடக்கும்போது திருப்பாவையெல்லாம் கற்றுட்டு வந்திருப்பீங்க. 90 மாணவ மாணவிகள் வந்திருக்கீங்க. இந்த போட்டிகளுக்குண்டான பரிசுகள் எம்பெருமானார் ஜீயர் சுவாமி ஆழ்வார் திருநகரி அவர் திருக்கரங்களால் உங்களுக்கு பரிசுகள் வழங்கப்படும். வரவேற்புரை நமது வகுலாபரணர் சுவாமி உங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்சிருக்கோம். அவர் இப்போது வெளிநாட்டில் இருக்கார். அவருடைய வரவேற்புரையை இப்பொழுது ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆண்டாள் திருவடிகளே சரணம். கிஞ்சித்காரம் தர்ம சம்ஸ்தாபனம் 2018ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. இந்த கிஞ்சித்காரம் தர்ம சம்ஸ்தாபனத்தினுடைய முக்கியமான குறிக்கோள் கிராமப்புறங்களிலே சனாதன தர்ம கருத்துக்களை மக்களுக்கு கொண்டு சென்று சேர்ப்பதுதான். அதிலும் முக்கியமாக சிறுவர் சிறுமியருக்கு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒருங்கிணைப்பாளர்களுடைய முயற்சி உதவியால தான் இந்த சமய வகுப்புகள் நடைபெற்று வருகின்றன. வாராந்திர சமய வகுப்புகள். இந்த வருடம் அந்த பிள்ளைகளுக்கெல்லாம், அந்த சமய வகுப்புல இருக்கிற பிள்ளைகளுக்கு திருப்பாவை மனப்பாடமாக கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதை ஊக்குவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய சுவாமிகள் ஆண்டாள் தரும் பரிசு என்று அறிவித்து நன்றாக மனப்பாடமாக சொல்லக்கூடிய பிள்ளைகளிலே தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு பரிசு வழங்குவோம் திருப்பாவை திருவிழா கொண்டாட்டத்திலே என்று ஏற்பாடு செய்தோம். இந்த அறிவிப்பை ஏற்றுக்கொண்டு பல ஒருங்கிணைப்பாளர்கள் தங்கள் கிராமங்களிலே குழந்தைகளை படிக்க வைத்தார்கள். அவர்கள் அனைவருக்கும் கிஞ்சித்காரம் தர்ம சம்ஸ்தாபனம் சார்பாக வாழ்த்துக்கள். இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தன்னார்வத் தொண்டர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக வந்து இந்த பிள்ளைகளுக்கு பரிசை கொடுத்து அவர்களை ஊக்குவிப்பதற்காக ஸ்ரீ 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 ஆழ்வார் திருநகரி எம்பெருமானார் ஜீயர் சுவாமிகள் அவருடைய திருவடி தாமரைகளை வணங்கி ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. விருந்தாவனத்தில் இருக்க கிருஷ்ணருக்கு கேட்கணும் நீங்க சொல்றது. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. நல்ல இறை பாடல் யாரா ஒருத்தர் வர சொல்லுங்க. இறை வணக்கம் வாங்கோ. வர சொல்லுங்க. பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டத்தின் தோல் மணிவண்ணா உன் செவ்வடி செவ்வி திருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டு வடிவான் நின்வள மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீமான் ஊவே வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமி அவர்களின் பாதம் பணிந்து இந்த நிகழ்ச்சி நிரலை தொடங்குகிறேன். மதி நிறைந்த நன்னாளால் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் பொதுமினோ நேரிழையே. மார்கழி மாதத்துல விரதம் இருந்தா நிறைய பலன்கள் கிடைக்கும். அப்படி என்னென்ன பலன் கிடைக்கும்? பெருமாளோட திருவடிகளை சரணடையலாம். கடவுள் எப்போதும் நம்ம கூடயே இருப்பாங்க. உபநிஷத்தில் இருக்கிற எல்லா அர்த்தங்களையும் தமிழில் எளிமையாக கொடுத்ததுனால திருப்பாவையை கோதா உபநிஷத் என்று நம்ம சொல்கிறோம். மார்கழி மாதம் என்பது தேவர்களுக்கு விடியற்காலை, அதாவது பிரம்ம முகூர்த்தமாகும்.
இந்த அதிகாலையில் பெருமாளை சேவிப்பது ஒரு ஆண்டு முழுவதும் சேவித்த பலனை கொடுக்கும். இவண்டாங்க சுடாமாவை உள்ள விடல. திருமாளிகையிலேருந்து கிருஷ்ணா வந்து சுடாமாம உள்ள விட சொல்லித்தாங்க. மாய கண்ணனை அவனின் சிந்தனை நகத்தினை அடைய. சரி, நாம் அங்கு போய் என்ன செய்ய போகிறோம்? அதுவா, பெரிய பலமான குவளையா பீடம் என்ற ஒரு யானை வந்தது தெரியுமா? அப்படியா? நான் கிருஷ்ணா, நான் பல பலிகளை புரிவேன். நான் பலராமன், நான் யசோதாவின் மூத்த வளர்ப்பு மகன், நான் ராமனின் தூதன். நான் குழந்தையாக இருக்கும்போது துளசி செடியின் கீழிருந்து பெரியாழ்வார் என்னும் அந்தனர் ஒருவரால் கண்டெடுக்கப்பட்டேன். நான் கிருஷ்ணரின் வளர்ப்பு தாய். லக்ஷ்மி தேவியின் அவதாரம் ஆவேன். எனது தந்தையின் பெயர் பீஷ்மகர். நான் ராதா, நான் மிகவும் அழகானவள். எனக்கு நிறைய நண்பர்கள் உள்ளனர். நான் ராமனுக்கு துணையாக நின்றேன். மக்களுக்கு உணர்த்தும் நோக்கத்துடன் ஆண்டாளாக அவதரித்ததாக நம்பப்படுகிறது. பல காரியங்களுக்கிடையே நம்மளுடைய அழைப்பை ஏற்று இங்கு வந்து வீற்றிருக்கும் ஸ்ரீமத் பரமஹம்சேத்யாதி ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் சுவாமிகளுக்கு சால்வை போற்றி வாழ்த்தி அவருடைய திருவடிகளில் பல்லாண்டு பாடுகிறோம். ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. நீங்கள் எல்லாம் சேர்ந்து உறக்க சொல்லாமா? ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. கிஞ்சித்காரம் தர்மஸ்தாபனம் இந்த அளவுக்கு வளர்ந்து கிராமங்கள் தோறும் சென்று எல்லோருக்கும் எது நம்மளுடைய தர்மத்திலே சொல்லப்பட்ட முக்கியமான ஒன்றை கருத்தில் கொண்டு சுவாமி வேலுக்குடி சுவாமி அவர்கள் முக்கியமாக இந்த கிராமங்கள் தோறும் சென்று கிராமங்கள் திருக்குறள் எல்லாரும் மேன்மேன இலக்கை அடைந்து நம்முடைய சனாதன தர்மத்தையும் நம்ம சம்பிரதாயத்தை உபயோகிக்கும் என்பதற்காக இப்படிப்பட்ட நிகழ்ச்சியெல்லாம் இவர் ஆர்கனைஸ் பண்ணிட்டார். இதுக்கு முழுமையான பங்கு நீங்கள் தான். முழுமையான பங்கு நன்னா கை தட்டுங்க. முழுமையான ஒத்துழைப்பு இங்கே இருக்கக்கூடிய கிராமங்களில் பாதி பேர் தான் வந்திருக்காங்க, பாதி கிராமங்கள் இன்னும் வரல அப்படின்னு சொன்னாங்க என்கிட்ட. 200 பேரில் 90 பேரில் சொல்லியிருக்காரு. அடுத்த வருஷம் போது 90 பக்கத்தில் ஒரு 0 போட்டு 900 வாங்கணும். இப்பொழுது பரிசு வழங்கும் நிகழ்ச்சி. இங்கே கலந்து கொண்ட மொத்த குழந்தைகளுக்குமே பரிசு உண்டு. முதல் பரிசு பூர்ண மீரா, நெல்லை திருச்சு, 1 கிராம் தங்க நாணயம், சர்டிஃபிகேட்டு. அது கூட முக்கியம் இல்லை, ஆண்டாள் சாத்திர கிளி மாலையும் இந்த குழந்தைக்கு ஜீயர் சுவாமியால் அணிவிக்கப்படுகிறது. இரண்டாம் பரிசு முகேஷ்குமார், ராஜபாளையம், 1/2 கிராம் தங்க காயின் பிளஸ் சான்றிதழ். அடுத்து ஹரிகரன், கங்கை கொண்டான், 1/2 கிராம் தங்க நாணயம் பிளஸ் சான்றிதழ். மூன்றாம் பரிசு 20 கிராம் வெள்ளி காயின் பிளஸ் சான்றிதழ். அபிநயா, தாளவாய்புரம்.
இஷ்டிகா தெற்குப்பட்டி, இசைக்குவேல் விட்டலாபுரம், மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். விழாவை சிறப்பாக நடத்தி தந்த நமது அமைப்பாளர்கள், ஒருங்கிணைப்பாளர்கள் அனைவரையும் மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். நம்ம கிஞ்சித்கார தர்ம சம்ஸ்தானத்து ஸ்தாபகர் வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமி உங்களுக்காக ஒரு வாழ்த்து செய்தியும் நன்றி உரையுமா உங்களுக்காக ஒரு செய்தி அனுப்பியிருக்கார். அனைவருக்கும் வணக்கம். உங்கள் வரவு நல் வரவாகுக. ஆண்டாள் தரும் பெரும் பரிசு திருப்பாவை ஒப்பித்தல் போட்டியில் கலந்து கொண்டு 30 பாசுரங்களையும் விடாமல் நேர்த்தியாக ஒப்பித்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் ஆண்டாளுடைய அருள் நிச்சயமாக கிட்டும். நீங்கள் ஒவ்வொருத்தரும் இந்த போட்டியில் கலந்து கொண்டு திருப்பாவையை ஆசையுடன் சொல்லியிருக்கிறீர்கள் என்றால் அது ஆண்டாள் ரங்கமன்னாருடைய அருளாலே அது மேன்மேலும் கிடைக்க வேணும்னு வேண்டிக் கொள்கிறேன். உங்களை இதில் ஊக்கப்படுத்தி ஈடுபடுத்திய உங்கள் பெற்றோர் அவர்களுக்கும் நன்றியையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியை நடத்த ஏற்பாடு செய்ய அதற்குண்டான எல்லாவற்றையும் நன்றாக முடித்திருக்கிற கிஞ்சித்காரம் தர்ம சம்ஸ்தாபனத்தின் அறங்காவலர்கள், தன்னார்வ தொண்டர்கள், அவர்கள் அனைவருக்கும் நீங்களும் நன்றி சொல்ல வேண்டும், அடியேனும் சொல்ல வேண்டும். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. ஆண்டாள் திருவடிகளே சரணம். குழந்தைகளுக்கு உற்சாகமூட்ட வந்திருக்கும் நம்மளுடைய விருந்தினர்கள், அவர்களை இப்பொழுது கௌரவிக்கப் போகிறோம். லண்டு கோபால் உத்தரப்பிரதேசம் பிருந்தாவனத்திலிருந்து வந்திருக்கிறார் உங்களுக்காக. அதனால் அதையெல்லாம் உங்களுடைய ஒருங்கிணைப்பாளரிடத்தில் பெற்றுக்கொள்ளவும். அவர்கிட்ட சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கோம், அதுக்குள்ள கேஷ் ப்ரைஸும் இருக்கு. தந்தவளே ஆண்டாளே, கோவிந்த நாயகியே ஆண்டாளே, தமிழ் தந்தவளே ஆண்டாளே, கோவிந்த உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாட்சி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சென்னலோடு கயலுக்கல பூங்குவலை பொதில் பொறி வண்டு கண்படுப்ப தேங்காதே பூக்கிருந்து சீர்த்த முளைப்பச்சி வாங்க கூடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோ ரம்பா.